மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் ஆண்மையின்மை அல்லது இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்குரிய அல்லது ஆண்குறி விரைப்பு அடைய முடியாத தன்மைக்குரிய காரணங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். நேற்றைய நிகழ்ச்சியிலே இந்த அதாவது எங்களுடைய இருதயத்தில் ஏற்படுகின்ற இந்த கொரோனரி ஆர்டரி டிசீஸ் என்று சொல்லப்படுகின்ற இருதயத்தில் இருக்கின்ற இந்த முடியுறு நாடிகளிலே ஏற்படுகின்ற பிரச்சனைக்கும் இந்த ஆண்குறி விரைப்பு அடைய முடியாத தன்மையான இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கும் இடையில் இருக்கின்ற ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்குரிய தொடர்புகளை பார்த்து கொண்டு வரோம். அடுத்ததாக இன்னொரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் முக்கியமாக ஸ்மோக்கிங், அதாவது புகை பிடித்தல். நாங்கள் எங்களுடைய சிகிச்சை நிலையத்திலே ஒரு அழகான ஒரு படம் ஒன்று வைத்திருந்தோம். அந்த படம் இல்லை என்னென்றால், ஒரு சிகரெட்டை ஒருவர் கையிலே வைத்துக்கொண்டு அந்த சிகரெட் அப்படியே இப்படி வளைந்து இருப்பதாக நாங்கள் அந்த படத்திலே காட்டியிருந்தோம். அந்த வளைந்து இருப்பதாக காட்டியது என்னதென்றால், அது சிகரெட்டும் அப்படி வளைந்து இருக்கிறது, அதே நேரத்திலே ஆண் குறியும் அப்படி வளைந்து இருப்பதாகத்தான் அதிலே இருக்கின்ற அந்த செய்தியாக இருந்தது. எனவே இந்த ஸ்மோக்கிங் எனப்படுவது மிக முக்கியமாக இந்த இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனை ஏற்படுத்துகின்ற காரணியாக இருக்கின்றது. அதே நேரத்தில் எங்களுடைய மாரடைப்பு அல்லது ஹார்ட் அட்டாக் அல்லது கொரோனரி ஆர்டரி டிசீஸை ஏற்படுத்துவதற்குரிய ஒரு காரணியாகவும் இந்த ஸ்மோக்கிங் இருக்கிறது. எனவே இந்த புகைப்பிடிப்பதனாலே இந்த பிரச்சனையும் ஏற்படும், செக்ஸ் லைஃபும் பாதிக்கப்படும், அதே நேரத்தில் எங்களுடைய இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுத்தும். அடுத்ததாக செடென்டரி லைஃப் ஸ்டைல் என்று சொல்லுவோம், அதாவது எப்போதுமே இருந்து வேலை செய்கின்ற ஒரு வாழ்க்கை. முக்கியமாக வைத்தியர்கள் அல்லது முகாமையாளர்கள் அல்லது அலுவலகங்களில் வேலை செய்பவர்கள் எல்லாருக்குமே அந்த ஒரு இடத்திலே நிலையாக இருந்து வேலை செய்கின்ற ஒரு வேலை ஜாப், அதாவது செடென்டரி லைஃப் ஸ்டைல் என்றபடினால தான் இப்போ நாங்கள் கட்டாயமாக வலியுறுத்துகிறோம். ஒரு நாளைக்கு குறைந்தது 20-30 நிமிடங்களாவது கொஞ்சம் அங்காலே இங்காலே நடந்து போட்டு இந்த பிரிஸ்க் வாக்கிங் என்று சொல்கிறோம். எனவே இந்த செடென்டரி லைஃப் இருக்கின்ற போது அது என்னத்தை பாதிக்கின்றது, அவருடைய செக்ஷுவல் லைஃபையும் பாதிக்கின்றது. அதே நேரத்தில் அதாவது ஒரு இடத்திலே நிலையாக இருந்து சோம்பேறித்தனமான வேலை என்று சொல்லலாம் அந்த லைஃப், அது எங்களுடைய இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனையும் ஏற்படுத்துகின்றது. அதே நேரத்தில் அந்த பிரச்சனை எங்களுக்கு இந்த மாரடைப்பு சம்பந்தமான இந்த கொரோனரி ஆர்டரி டிசீஸையும் அடுத்து ஏற்படுத்துகிறது. அடுத்தது ஒபிசிட்டி. அது நான் உங்களுக்கு சொல்ல முடியாது, நானே ஒரு ஒபீஸானால் நானே ஒரு குண்டு பேர்வழி என்றபடியினால் இந்த ஒபிசிட்டி மூலமாக என்ன பிரச்சனை ஏற்படுத்துகிறது என்றால், அந்த உடல் பருமனானது பலதரப்பட்ட விடயங்களை ஏற்படுத்துகிறது. ஒன்று, உடல் பருமனானவர்களை நீங்கள் பார்க்கின்ற போது ஆண்குறி சின்னனாக தெரியும், ஆண்குறி மிகவும் சிறிதாக தெரியும். இது சில மனைவிமார்கள் கூட வந்து எனக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஏனெனில் அந்த ஆண்குறியினுடைய 1/3 பங்கு உள்ளுக்குள்ளே புதைந்திருக்கிறது போல தெரியும். எனவே இந்த ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமனுடையவர்களுக்கு ஒன்று இந்த இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் தானாகவே ஏற்படுத்துகிறது. அதே நேரத்திலே அவர் மனைவியுடன் பாலியல் ரீதியான தொடர்புகளை வைத்திருக்கின்ற போது அங்கு ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக், ஏன் அவருடைய பாரம் காரணமாக அவர் இந்த மிஷனரி பொசிஷன் என்று சொல்லப்படுகிற, சாதாரணமாக பெண் கீழே ஆண் மேலே இருக்கின்ற அந்த பொசிஷனிலே தொடர்பினை ஏற்படுத்துகின்றது. அவருடைய பாரம் முழுவதுமே ஒரு பெண்ணின் மீது படுகின்ற போது அதன் காரணமாக இந்த பாலுறவு என்பது, உடல் உறவு என்பது, செக்ஸ் என்பது அந்த பெண்ணுக்கு வேண்டா விருப்பாகிவிடும். ஏனெனில் சரியான தன்னுடைய கணவனுடைய உடல் பருமனை தாங்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அதன் காரணமாக அந்த பெண் அல்லது அவருடைய பெண் துணை, அந்த ஆணினுடைய பெண் துணை ஒரு நெகட்டிவ் இம்பல்ஸ், அதாவது எதிர்மறையான ஒரு கருத்தைத்தான் அங்கு அவர் தெரிவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. என்றபடியினாலே அவரும் அந்த பெண் துணையும் பாலியல் ரீதியான உறவுகளை மேற்கொள்ள விரும்பாத விடத்திலே என்ன நடைபெறும் என்றால், ஆணுக்கு தானாகவே ஆட்டோமேட்டிக்காகவே இந்த இடி என்று சொல்லப்படுகிற இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஆனது ஏற்படக்கூடிய சம்பந்தம் இருக்கின்றது. எனவே ஒபிசிட்டி காரணமாக மாரடைப்பு கட்டாயமாக ஏற்படும் உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் ஒபிசிட்டி காரணமாக நேரடியாக கூட இந்த
ஆண்குறி விரைப்படையா தன்மை ஏற்படுது. அதே நேரத்தில் மற்ற மாதிரி நாங்கள் பார்க்கின்ற போது எப்படி ஏற்படுகிறது என்றால் இந்த நெகட்டிவ், அதாவது பாலியல் ரீதியாக நாங்கள் தொடர்பினை மேற்கொள்ளுகின்ற நிலைமைகள் பொசிஷன் காரணமாகவும் இந்த நிலைமை ஏற்படுது. எனவே இதற்காக நாங்கள் வேறு வேறு பொசிஷனிலே வேறு வேறு நிலைமைகளிலே பாலியல் ரீதியான தொடர்புகளை நாங்கள் மேற்கொள்ள முடியும். நாங்கள் எந்த ஒரு பாலியல் அறிவினை ஏற்படுத்துகின்ற செக்ஷுவல் எஜுகேஷன் புக்ஸ் அந்த கணக்கே இருக்கின்றது. அவற்றை நீங்கள் பார்க்கின்ற போது இந்த உடற்பருவனானவர்கள் எவ்வாறு என்னென்ன முறைகளிலே, அதாவது பெண்ணுக்கு கரைச்சல் கொடுக்காமல், பெண் துணைக்கு கரைச்சல் கொடுக்காமல் பாலியல் ரீதியாக தொடர்புகளை மேற்கொள்ள முடியும் என்ற விவரங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட புத்தகங்களை விவரித்து இருக்கிறார்கள். அடுத்ததாக நான் ஒவ்வொரு முறையை சொன்னேன், மனநிலை டிப்ரெஷன் எனப்படுவது என்ன, மிகவும் பாரதூரமான விளைவை இந்த கொரோனரி ஆர்டரி டிசீஸ் மாரடைப்புக்கு ஏற்படுத்தும். டிப்ரெஷன் இருந்தால் மாரடைப்பு ஏற்படுத்திய சந்தர்ப்பங்களும் கூட. அதே நேரத்தில் இந்த டிப்ரெஷனினாலே இந்த என்ன சொல்லுவாங்க, இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், அதாவது ஆண்குறி விரைப்படையாத தன்மை ஏற்படுகிறது. டிப்ரெஷன் ஆனது ரெண்டுக்குமே இருக்கின்ற ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக இருக்கின்றது. அதாவது என்னத்துக்கு, ஒன்று மாரடைப்பு ஏற்படலாம், அதே நேரத்தில் இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஏற்படும். எனவே இவர் இப்படி இருப்ப என்ன செய்யணும், முதலாக முக்கியமாக இந்த டிப்ரெஷனுக்கு அவர்கள் ஒரு மருத்துவரை கண்டு, மனநிலை மருத்துவரை கண்டு அதற்குரிய சிகிச்சையை கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் இந்த டிப்ரெஷன் என்ற தன்மை ஒருபோதுமே அவரிடமிருந்து குறையாது. அதன் காரணமாக ஈடி ஏற்படும், இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஏற்படும். எனவே தன்னுடைய மனைவியுடன் போய் சேர்ந்திருக்கின்றார், ஆண்குறி விரைப்படையவில்லை என்றபடியும் அது இன்னும் திருப்பி விஷஸ் சர்க்கிள்னு சொல்லுவோம், மாறி மாறி வரும். அதாவது ஒரு வட்டம் போல வரும், ஒரு வட்டம் போல வந்து கொண்டிருக்குமே என்றால் அந்த மனைவியுடன் இருக்க முடியாத தன்மை ஏற்படுத்துகின்ற போது அதே ஒரு டிப்ரெஷனை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் அந்த மனைவியுடன் இருக்க முடியாத தன்மை ஏற்படுகின்ற போது அந்த இடத்துல இருக்கிற மனைவியோ அல்லது பெண் துணையோ ஒரு நெகட்டிவ் காமெண்ட், அதாவது ஒரு எதிர்மறையான ஒரு தன்னுடைய கருத்தை தெரிவித்தால் அது இன்னும் பாரதூரமான பிரச்சனை ஏற்படுத்தி குடும்ப வாழை முற்று முழுதாக சீரடைப்பதற்கு ஒரு காரணமாகிவிடும். எனவே இவையெல்லாம் இந்த ரெண்டுக்கு, மாரடைப்புக்கும் இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு இடையில் இருக்கிற ரிஸ்க் ஃபேக்டர்ஸை பொதுவான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். எனவே அந்த மாரடைப்பு இருக்கிற அதே ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தான் இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்கள் அறிமுகப்படுத்துங்கள். இதை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். சின்னத்தில் பெல் சைன் கட்டாயமாக நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே தவிர தேவையாக இருந்தால் 0094-7793-35-62-45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். பிறத்திருந்தால் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.